அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பணம். ஏன் அப்படின்னா, "அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். "பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை." அப்ப அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனோட அருளை பெறுவதற்கே அந்த பொருள்ங்கிற ஒரு விஷயம் பயன்படுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல போய் பார்த்தீங்கன்னாலும் ஸ்பெஷல் தரிசனம் தான். காரணம் என்னன்னா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இறைவன உடனே இமிடியேட்டா போய் பார்க்கணும் அப்படிங்கும்பொழுது, அங்க நம்ம வந்து பே பண்ணி தான் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சமயத்தில நம்மளுக்கு பணம் இருந்தா போகலாமே. டிக்கெட் வந்து 500லேருந்து 1000, 2000 கூட இருக்கு. இருக்கும் பட்சத்தில பணம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப பல்வேறு வழிமுறைகள் ஜோதிடத்தில் இருக்கு. அதே சமயத்தில் சில விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயங்களை நாம் அட்ராக்ட் பண்ணோம் நாமளே மணி மேக்னெட்டாக மாறணும். அது என்னங்க மணி மேக்னெட்டு அப்படின்னா, ஒற்றவை ஒற்றவற்றை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பணம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் இயக்கணும். பொதுவாகவே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வலிமை இருந்தாலும் இல்லைன்னாலும் குருவை நீங்கள் பரிபூர்ணமாக இயக்கணும். அப்போ யாரெல்லாம் தொடர்ந்து நெத்தியில் நல்ல சந்தனம், அதான் அரைச்ச சந்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரிஜினல் சந்தனத்தை பன்னீர் விட்டு அந்த சந்தனத்தை நல்லா உரசி அந்த சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டே வர அவங்களுக்கு நிச்சயமாக குரு அருள் கிடைக்கும். அப்புறம் யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணவு கொடுத்தல் ரொம்ப சிறப்பு. ஏன்னா குருவோட காரகமாக நம்ம யானையை சொல்கிறோம். அப்போ யானைகளுக்கு உணவளித்தல், நீங்கள் யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கலாம், யானைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், யானைக்கு லட்டு வாங்கி கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சுக்கிரனோட காரகத்துவத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்பில் கண்டிப்பாக வெள்ளி சார்ந்த பொருட்கள் நீங்கள் கையில் போட்டுக்கணும். அது மோதிரமாக இருக்கலாம், கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், இல்லை வளையமாக இருக்கலாம், இல்லை செயினாக இருக்கலாம். பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கொலுசு போடணும். அப்போ சுக்கிரனை இயக்கக்கூடிய காரகத்தில் வெள்ளி ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த வெள்ளியை பயன்படுத்துறது உங்களுக்கு அஷ்டலட்சுமியை வசியம் பண்ணி கொடுக்கும். அதே போல் பணம் யாருக்கெல்லாம் பரிபூர்ணமாக வரணுமோ அவங்களாம் நல்ல வாசனா திரவியங்களை பயன்படுத்தணும். அது உங்களோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி அது பர்ஃப்யூமாக இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி கிரக ரீதியாக எடுக்கணும் அப்படின்னா, டோட்டலாகவே ராகு ரீதியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணலாம். கேது சுக்கரனோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா நேச்சராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜவ்வாது மூலமாக அந்த வாசனைகளை எடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நறுமணம் மிக்க பொருட்களை நாம் வாயில் சேர்த்துக்கிறோம். இப்போ சுக்கரனோட புதன்லாம் சேரும்போது பார்த்திங்கன்னா, ஏலக்காவை அடிக்கடி வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது, கிராம்பு சாப்பிட்றது. சரி, டீயே குடிக்கிறீங்க அப்படின்னா பணம் வரவுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா டீ குடிச்சு பாருங்கள். ஏலக்காய், பட்டை, கிராம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு டீயில் மசாலா டீன்னு ஒன்று கிடைக்கிது. அந்த மசாலா டீயை நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை பணம் ஈர்க்கும். காரணம் ஜாதகத்தில் 2ஆம் பாவம் தனவரவு ஸ்தானம். அதே போல் நம்ம உடல் பாகத்தில் 2ஆம் பாவம் வாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாயால் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் நல்ல உணவுப் பொருட்களான மசாலா பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றது. அதே போல் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவராக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நல்ல பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப சைவம். சைவமாக இருந்தால் நல்ல மசாலா உணவில் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் நான் வெஜிடேரியன் உணவுகளை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சாப்பிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதார நிலை நிச்சயமாக முன்னேறும். அதே போல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு ஜூஸையும் ஆரஞ்சு பழத்தையும் நீங்கள் சாப்பிட பொருளாதாரம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடை ரொம்ப முக்கியம். காரணம் ஆடையை தான் நம்ம கிரகத்தில் சுக்கிரன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு சுக்கிரனோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணுன்னா கசங்கின சட்டையை போடக்கூடாது. அதே போல் ஒரு நாளைக்கு மேலே ஒரு ட்ரெஸ் போடக்கூடாது. அதே போல் இன்னர் வேர்ஸ் அடிக்கடி அதாவது தொடர்ந்து
துவைக்காமல் பயன்படுத்தக்கூடாது. அப்போ நல்ல ஆடைகளை நீங்கள் பயன்படுத்த அதே போல் வசீகரம் மிக்கமாக உங்களை காட்டுறதுக்கு ஆடைகள் ரொம்ப முக்கியம். ஆடைகள் தான் சுக்கிரன். அப்போ கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தாதீங்க. தச்சு போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா பணம் நம்ம இருக்கணும், பொருளாதாரத்தில் நம்ம ஜெயிக்கணும், பணக்காரனாக மாறணும் அப்படின்னா ஒரு விஷயத்த அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்போ நல்ல ஆடைகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவுகள் உண்டு. அதே போல் யாரெல்லாம் கைப்பை பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக உண்டு. கைப்பைங்கிறது ஹேண்ட்பேக். நீங்கள் அதை சைடில் ஷோல்டரில் தொங்க விடுற மாதிரி இருக்கக்கூடிய பேக்ஸ், அதை நீங்கள் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. ஏன்னா கேது தான் பொருளாதாரத்தை உள் வச்சு சுருக்கக்கூடியது. அந்த அந்த பையில் நீங்கள் நாணயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டைக்கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டு பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு இறப்பு செய்தி வந்திருக்கலாம், ஒரு அமங்கலமான செய்தி வந்திருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் 2 கைகளையும் தேய்ச்சி உள்ளங்கையால் பார்த்துட்டு உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டு. அதே போல் வீட்டுக்கு கொல்லைப்புறம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே முதல்ல வாசல் கதவை திறக்காமல் கொல்லைப்புற கதவை திறங்க. உள்ளே இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். நெகட்டிவ் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பணம் வருவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பசுமாட்டு தொழுவத்தில் வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ நீங்கள் இந்த சுக்கிரமேட்டில் 2 பக்கத்துலேயும் நல்ல வாசனா திரவியம்னு சொல்லக்கூடிய அத்தரோ ஜவ்வாதோ எதையா ஒன்று நல்லா தடவிட்டு நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் வரும். பொதுவாகவே நீங்கள் நெகட்டிவான இடத்துக்கு போனாலோ, நெகட்டிவான நபர்களை சந்தித்தாலோ, நெகட்டிவான வார்த்தைகள் அதிகமாக கேட்டுட்டாலோ உங்களுக்கு பொருளாதாரம் தடைப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மழை பெய்யக்கூடிய காலங்களில் நீங்கள் மழை நீரை சேமித்து வச்சுங்க. ஏன்னா மழை நீர் தான் பூராட நட்சத்திரத்துக்குள்ளது. பூராட நட்சத்திரம் வருண பகவானுக்குள்ளது. அது நட்சத்திரத்தில் சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்குது. அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு எப்போல்லாம் தேக்க நிலையில் இருக்கோ, மந்த நிலையில் இருக்கோ, அப்போல்லாம் இந்த மழை தண்ணியை நீங்கள் குளிச்சுட்டே வர உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. அதே போல் உங்களுடைய கோரிக்கைகளை பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலையில் ஒரு பெண்ணில் எழுதி அதை ஒரு சுக்கிரஹோரையில் எரித்து அந்த பொடியை தெற்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ ஊதி விட்டுருங்க. இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு பண வரவுகள் ஆட்டோமேட்டிக்காக உண்டு. அதே போல் பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை நல்லா இடித்து அதோட ஜவ்வாது கலந்து நல்லா குழைச்சி அதோட சந்தனத்தையும் கலந்து புருவ மத்தியில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஏதாவது ஒரு பெருமாள் ஸ்லோகமோ மகாலட்சுமி ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி நெத்தியில் தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. இதை ஆரம்பிக்கிற நாள் ஒரு குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்கள்லையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை சுக்கிரனோட நாட்களான பரணி பூராட நாட்கள்லையோ நீங்கள் வச்சுட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்ச பரிபூர்ணமாக உண்டு. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக இயக்கணும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார், அதுக்குள்ள கலர்களை நீங்கள் நிறைய வண்ணங்களை பயன்படுத்துங்க. அதே போல் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யார், அப்போ அந்த கலரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அந்த பாவத்தில் உள்ள கிரகத்திற்கான உணவுப் பொருட்கள் நீங்கள் அதிகமாக சாப்பிடவும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை உங்களை தேடி வந்தே தீரும். நன்றி, வணக்கம்.